நான் வியா டியூஷன் ரேவதி மினால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம சில நேரங்களில் எல்லா நேரத்துலையுமே நம்ம வந்து ரொம்ப வயசாக தான் இருக்கோம், அதாவது அறிவாளித்தனமாக தான் இருக்கோம், நமக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் சில இடங்களில் நமக்கு அதுக்குரிய விடை தெரிஞ்சால் கூட நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி சைக்காலஜிக்கல் பேஸில் நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்டுட்டு நீங்களே உங்கள் மனசில் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எந்தெந்த இடத்துலலாம் சில நேரங்கள்லாம் நமக்கு முன்னாடியே சில விஷயங்கள் புரிஞ்சுட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக நம்ம வந்து எனக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஆன்சர் சொல்லியிருப்போம். நம்மளை விட பெரியவங்க யாராவது அங்கே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் அதுக்குரிய விடை தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க சில நேரங்களில் ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஏன் இவங்க அமைதியாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன இது கூடயா தெரியல, நமக்கே இது தெரியும் போது ஏன் அவங்க அந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்து உங்களுக்கு அதுக்கான விடை தெரியலை அப்படின்னா இந்த ஸ்டோரியோட எண்டில் உங்களுக்கு அதுக்குரிய விடை தெரிஞ்சிடும். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா மந்திரி சபை அப்படிலாம் இருக்கும் தானே. இந்த ராஜா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ராஜாவுக்கு பெருசாக வந்து ஸ்டேட் மேட்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுடைய டெரிட்டரிஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா போருக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ ராஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து போர் பண்ணி நிறைய நாடுகளை வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக வந்து அதாவது உடம்பு பலம் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மூளை பலம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது இருக்குதா இல்லையான்னு தெரியறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் யோசிக்கவே டைமே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த மந்திரின்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மந்திரி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, நிறைய மந்திரிகள் இருப்பாங்க. அதில் வந்து சீனியராக இருக்கிறவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ராஜா மந்திரி சபை இருக்குது. அந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீரத்துக்காக ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு நாட்டு மேலே போர் நடத்துகிறாரு அப்படின்னாலே அந்த நாடு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ராஜாவுக்கு சரணடைஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி போர் நடந்தால் கண்டிப்பாக அந்த ராஜா தான் ஜெயிப்பார் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப வந்து பலத்தினால ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர்கிட்ட ஒரு மந்திரி சபை இருக்குது. அந்த மந்திரி சபையில் ஒரு சீனியரான மந்திரி ஒருத்தர் இருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேட் மேட்டரை வந்து ரொம்ப வந்து அவருக்கு அறிவுபூர்வமாக அவர் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதை விட அந்த சபையிலேயே இருக்கிற அவரோட வயசில் சின்னவராக ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ணும் போதும் இதை இந்த வகையில் செஞ்சால் இது நமக்கு வந்து ரொம்ப சாத்தியமாக இருக்கும், இது நமக்கும் லாபமாக இருக்கும், மக்களுக்கும் லாபமாக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும்போது அவர் வந்து ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி அவர் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அந்த சீனியர் மந்திரிக்கு வந்து இவரை வந்து பிடிக்கவே இல்லை. ஆனால் கூட இவர் சொல்கிற கருத்து வந்து ரொம்ப நல்லதாக இருக்கிறனால இந்த ராஜாவுக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அவருக்கு தேவை அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன். அப்படி தானே, அது யார் சொன்னால் என்ன, மந்திரி சபையிலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, மந்திரிகள்னாலே அறிவாளி அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் அதை வந்து அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் ஆனால் போதும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சீனியர் மந்திரிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜூனியர் மந்திரி மேலே ஒரு சின்ன ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா நம்ம சொல்கிற ஒரு கருத்தை அவர் அப்படியே ஆமோதிக்காமல் அவர் வந்து அதுக்கு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லி வேற ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்து தான் வந்து ராஜாவுக்கு பிடிக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று இந்த மந்திரி சபையிலேருந்து இவனை எப்படியாவது விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஆனால் அது வந்து அவர் டெலிபரேட்டாலாம் வெளியே சொல்லலை, அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் அப்படின்னா ராஜாவை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொவோக் பண்ணுறாரு. என்ன மாதிரி ப்ரொவோக் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து நாடுகளை வென்றாலும், நீங்கள் வந்து எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும் உங்களுக்கு அறிவுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு ராஜாவை சொன்னால் ராஜா என்ன சந்தோஷப்படுவார், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் போது இல்லை, நீங்கள் வந்து ஒரு மந்திரி சபை கூட்டத்தில் வந்து நான் வந்து எவ்வளோ சீனியராக இருந்தாலும் நான் கூட உங்களுக்கு வந்து ஆர்டர் போடுற மாதிரி
நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை விட சின்னவனாக இருக்கிற அந்த மந்திரி வந்து உங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்குது நம்ம மந்திரி சபையில் பேசும்போது. அதையும் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்கிறீங்க. அதனால மக்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவங்க மைண்டில் என்ன தோணுது, அப்போ ராஜாவை விட இந்த ஜூனியர் மந்திரி தான் எல்லாத்துலேயும் வந்து அறிவில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான், இவன் சொல்கிறது தான் ராஜாவே கேட்குறாரு, அப்போ நம்ம ராஜாவுக்கு கொடுக்குற மரியாதையை விட இந்த மந்திரிக்கு தான் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு எப்படி இருக்குது, ராஜாவுக்கு தான் அறிவு இருந்தால் எதுக்கு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி அவர் மந்திரி சபையில் இது பண்ணுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பலம் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த நாடை ஆளணும், இவ்வளோதான் அவரோட இது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ராஜாவும் இந்த சீனியர் மந்திரியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜூனியர் மந்திரிக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் சரிங்களா. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் ஒரு கடை வச்சுருக்கான். ஸோ அந்த பையன் ரெகுலராக அந்த கடைக்கு வந்து பிஸ்னஸ் வியாபாரம் பார்க்குறதுக்காக போவான். அப்போ இந்த சீனியர் மந்திரி சொல்கிறாரு, ராஜா நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு இவனை வந்து நீங்கள் ஜெயிக்கணும், அதாவது இந்த ஜூனியர் மந்திரியை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனோட பையனுக்கு வந்து டெய்லி நான் வந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு நகர்வலம் போகிற மாதிரி அந்த மார்க்கெட் வழியாக போய் நீங்கள் டெய்லியும் அந்த பையன்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. அந்த பையன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டான் அப்படின்னா அவன் வந்து அறிவாளி. ஆனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக அவனால் பதில் சொல்ல முடியாது. இப்படியே நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணுங்கள். ஒரு காலம் கடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜூனியர் மந்திரியை கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம், உனக்கு இருக்கிற அறிவு அளவுக்கு உன் பிள்ளைக்கு இல்லை, நீ வந்து ஒரு முட்டாள் பிள்ளைய பெற்று வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுதான் இந்த ஜூனியர் மந்திரிக்கு நம்ம கொடுக்குற தண்டனை அப்படின்னு இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கும் அந்த ராஜா வந்து ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜூனியர் மந்திரிக்கே தெரியாமல், ஏன்னா ராஜான்றவங்க டெய்லி நகர்வலம் போகிறதுன்றது ஒரு காமனான விஷயம் அப்படி தானே. ஸோ இது யதார்த்தமாக நடக்கிற மாதிரியே இந்த சீனியர் மந்திரியும் இந்த ராஜாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மினி நாடகமே நடத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, டெய்லி அந்த மார்க்கெட் வழியாக போகும்போது இந்த சின்ன பையன் கடைக்கிட்ட வந்து இந்த ராஜாவோட குதிரை வந்து நிற்கிது. நின்ன உடனே ராஜா வந்து அவன்கிட்ட என்னன்னா பெரிய கேள்விகள்லாம் கேட்கல. டெய்லி வந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஒரு 2 காயின் வைக்கிறார். ஆக்சுவலாக ஒரு கோல்டு காயினையும் ஒரு சில்வர் காயினையும் வைக்கிறார். வச்சுட்டு இதில் எதோட மதிப்பு அதிகம் அப்படின்னு கேட்குறாரு. எதோட மதிப்பு அதிகமோ நீ அந்த காயினை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து இந்த பையன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தங்க காசு எடுக்கிறதுக்கு பதிலாக அவன் வெள்ளி காசு எடுத்துடுறான். ராஜா ஒன்றுமே சொல்லவே இல்லை, போயிடுறாரு, சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து இதே தான் செய்கிறாரு. இதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா டெய்லி அந்த பையனோட கடைக்கிட்ட போகிறாரு. போனோடனே ஒரு தங்க காசு வைக்கிறாரு, ஒரு வெள்ளி காசும் வைக்கிறாரு. இந்த நாணயங்களில் எந்த நாணயத்தோடைய மதிப்பு வந்து அதிகமோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் வட்டம் என்ன தான் எடுக்கிறான்னா வெள்ளி காசை தான் எடுக்கிறான். இது மாதிரி ஒரு கொஞ்ச நாள் கடந்த உடனே இதே மாதிரி ஒரு நாள் சபை கூடுனோடனே இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது இது எதுவுமே வந்து யாருக்கு, ஜூனியர் மந்திரிக்கு தெரியாது. ஜூனியர் மந்திரியோட பையனுக்கு தான் இது நடந்தால் கூட ஜென்ரலாக ராஜா அப்படின்றவங்க வந்து நகர்வலம் போகும்போது நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்டேட் பண்ண மாட்டாங்கல்ல. இது வந்து ப்ராப்ளம் இல்லை தானே. ஸோ இது வந்து ஜூனியர் மந்திரிக்கு தெரியல. அப்போ இன்னைக்கு வந்து அந்த சபை கூடின உடனே ஏதோ ஒரு ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஜூனியர் மந்திரி வந்து அவரோட கருத்தை ராஜா கிட்ட தெரிவிக்க வரும்போது ராஜா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவரோட கருத்தை அவர் நிறுத்திட்டு என்ன சொல்கிறாரு, நீ என்ன எல்லாத்துக்குமே வந்து சீனியர் மந்திரியை விட நீயே தான் எல்லாமே சொல்கிற, ஆனால் நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ நல்லா வந்து சொல்யூஷன் சொல்கிற, ஆனால் இவ்வளோ சொல்லியும் உன்னால் உன் பையனை ஒரு அறிவாளியாக வளர்க்க முடியல, நீ ஒரு முட்டாள் பிள்ளை தான் பெற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே அந்த சபையில் இருக்க அத்தனை பேரும் சிரிச்சோடனே இந்த ஜூனியர் மந்திரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு புரியாதனால ராஜா கிட்ட கேட்குறாரு, ஏன் ராஜா அப்படி சொல்கிறீங்க, என்னோட பையனை ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொன்னோன்னே ராஜா வந்து சொல்கிறாரு, டெய்லி அப்படிலாம் சொல்லாமல் ராஜா சொல்கிறாரு, நான் உன் பையன்கிட்ட ரொம்ப எளிமையான கேள்வி தான் கேட்டேன்,
நான் வந்து 2 நாணயத்தை வச்சு, ஒரு தங்க நாணயத்தையும் ஒரு வெள்ளி நாணயத்தையும் வச்சு, தங்கம் பெருசா வெள்ளி பெருசான்னு கேட்டேன். எது பெருசோ நீ அதை எடுத்துக்கோன்னு சொன்னேன். அவன் வெள்ளி காசு எடுத்துக்கிட்டான். இதுல இருந்தே தெரியலையா, இந்த சின்ன இதை கூட உன் பையனால ஒரு இது பண்ணி எடுக்க முடியலன்னா அப்போ உன் பையன் முட்டாள் தானே. ஒரு ராஜாவே வந்து தங்க காசு கொடுக்கும் போது தங்கத்தை எடுக்காம வெள்ளி எடுத்திருக்கானா உன் மகன் வந்து எவ்வளோ பெரிய முட்டாள் பையன் பாத்தியா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா போயிடும். அதனால என்ன பண்றான் அப்படின்னா, சரிங்க ராஜா, நான் வந்து என்னன்னு என்னோட பையன்கிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த சபையில வந்து ரொம்ப அவமானப்பட்டதா அவரே தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு அமைதியாயிறாரு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈவினிங் அவரோட வீட்டுக்கு போய் அவர் பையனை கூப்பிடுறாரு. பையனை கூப்பிட்டு அதே மாதிரி ஒரு அந்த பையன்கிட்ட வேற எதுவுமே கேட்காம ஒரு தங்க காசும் ஒரு வெள்ளி காசும் வச்சு, இதுல எது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான விலை போகுமோ நீ அதை எடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்ப அவங்க அப்பா அந்த இதை கொடுக்கும் போது தங்க காசை எடுக்கிறான். இந்த ஜூனியர் இவங்களுக்கு மந்திரிக்கு வந்து ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏன்னா ஜூனியர் மந்திரி கேட்குறான், ஏன் நீ வந்து இப்போ தங்க காசு எடுத்த, நீங்க தானேப்பா சொன்னீங்க எது வந்து மதிப்பு அதிகமோ அதை எடுக்க சொல்லி. அப்ப இதைத்தானே உனக்கிட்ட ராஜாவும் கேட்டாரு, ஏன் நீ வந்து ராஜா கொடுக்கும் போது மட்டும் நீ ஏன் வெள்ளி நாணயத்தை எடுத்த அப்படின்னு அந்த பையன் வந்து வேகமா உள்ள போய் ஒரு பெட்டி எடுத்துட்டு வரான். அந்த பெட்டியை திறந்து காமிக்கிறான். திறந்து காமிக்கும் போது அந்த பெட்டி நிறைய வந்து வெள்ளிக்காசுகள், அதிகப்படியான வெள்ளிக்காசுகள் இருந்திருக்கு. இருந்தோடனே இது இவ்வளோ வெள்ளிக்காசு உனக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், ராஜா வந்து நகர்வலம் வர்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டனும் நான் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக போய் நின்னேன். அப்பா வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, ராஜா வந்து என்னதான் பார்க்க வராரு, என்னை யாருன்னு கேட்டு என்னைய தான் பார்க்க வராருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போ வந்து ராஜாவோட இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, உங்களுடைய பையனானன்னா முட்டாள் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதனால நானும் முட்டாள்தனமாகவே நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னும் போது இந்த ஜூனியர் இவருக்கு வந்து அமைச்சருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, மந்திரிக்கு புரியலை. உடனே அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னா, நான் முதல் கேள்வியிலேயே நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்ட மாதிரி ராஜா கேட்டு நான் வந்து தங்க நாணயத்தை நான் எடுத்திருந்தேன்னா எனக்கு அந்த ஒரு தங்க நாணயத்தோடையே வந்து இந்த போட்டியே முடிஞ்சிருக்கும். நான் இத்தனை நாளும் அவர் முன்னாடி நான் வந்து முட்டாள் மாதிரி நடந்த காரணத்தினால எனக்கு இந்த பெட்டி நிறையா வந்து எனக்கு வெள்ளி காசுகள் கிடைச்சிது. இப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் முட்டாளா அறிவாளியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். கேட்டோடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அப்பா அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவுக்கு என்ன புத்திமதி சொன்னான் அப்படின்னா, என்னவா தான் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ராஜாக்கு கீழே வேலை பார்க்கும்போது ராஜா இந்த ஒரு சின்ன அதாவது இந்த சின்ன பையன் வந்து முட்டாள் அப்படின்னு அவருக்கு தெரியும் போது அவர் சந்தோஷப்பட்டாரு. இந்த இடத்துல அவருடைய இன்டென்ஷன் வந்து என்ன முட்டாளுன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு இருந்துச்சு. அதுவே எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஆனால் அவருடைய பொசிஷன் வந்து என்னால் மோத முடியாத நான் அந்த வயசில் இருக்கிறேன். அதனால இந்த இடத்துல நான் அமைதியாக இருக்கிறதுனால நான் ஒன்றும் கெட்டு போக மாட்டேன்ப்பா, இதை நீங்கள் தான்ப்பா எனக்கு சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அப்பாவா அந்த ஜூனியர் மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த நாள் அவர் வந்து இந்த சபைக்கு போகிறாரு. போன உடனேயே ராஜா வந்து கேட்குறாரு, அவர் ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்கார். அவர் கேட்குறாரு, நீ போய் உன் பையன்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்டோடனே உடனே ஆமாங்க ராஜா, என் பையனுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி சிரிச்சுட்டே அமைதியாகிட்டார். இவர் அந்த ராஜாக்கு அதுக்கப்புறம் எந்த விளக்கமுமே கொடுக்கல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த பையன் செஞ்சது கரெக்டு தானே? அப்போது நம்ம சில நேரங்களில் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதையே பேசும்போது நமக்கு அது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் உனக்கு அது தெரியாது, உனக்கு அது புரியாது, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறத விட நம்ம அந்த இடத்துல புரியாத மாதிரி அமைதியாக இருந்துக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நல்லது தானே. இதில் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது பெருசாக ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும் போது நம்ம அமைதியாக பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்க வந்து அவங்களோட மெயின் இன்டென்ஷனே நம்மளை வந்து ரொம்ப எப்படி சொல்ல சப்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து
நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற பொசிஷனில் அவங்கள வெறும் வாய் வார்த்தைனால நம்ம அவங்கள எதுக்குறனால நமக்கு எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கான இந்த இடத்துல புத்திசாலித்தனம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.